வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீ கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிய இனியாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு ஈஸ்வரி கேட்க, நமக்கு எதிரா சதி செய்யறவங்க யாரா இருந்தாலும், அவங்க குடும்பத்திலேயே இருந்தாலும், அவங்களுக்கு எதிரா போராடணும்னு இந்த விஷயத்த மூலமா நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பேன். அடுத்தவங்க நம்மள எவ்வளவுதான் சுரண்டுனாலும் டோர்மேட் மாதிரி கிடக்க கூடாதுன்னு இனியாவுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இரு இரு டோர்மேட்னா என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா டோர்மேட்னா மிதியடிமா காலடி அப்படிங்கிறாங்க செல்வி. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இது கூடயா தெரியாம இருப்பாங்க அப்படின்னு செல்வி திருப்பிக்கிறாங்க. உங்க அக்கா கத்து கொடுத்தாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா அப்படின்னு செல்வி சொல்ல, இத கத்துக்கிறதோட நிறுத்திக்கோ. தொட்டதுக்கெல்லாம் உங்க அக்கா மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காத அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க ஈஸ்வரி. இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் ஆன்ட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பாட்டி. நீங்க என்னமோ எல்லாத்துக்குமே ஸ்டேஷன் போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜெனி சொல்ல, நீங்க எல்லாரும் கூட இருந்து உசுப்பேத்துறதுனாலதான் இவ கண்ணு மண்ணு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் ஒண்ணு சும்மா இருக்க போறது இல்ல பாக்யா. நீ கோபி மேல கொடுத்த புகார வாபஸ் வாங்குற வரலும் சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஈஸ்வரி கொஞ்சம் கோவமாவே அங்க இருந்து போயிடுறாங்க. தலை மொழிகிட்டேன், இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி டமால்னு அங்கிள் பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. கண்ணே மணியன்னு கொஞ்ச நாளும் மருமக மருமக தான், தூக்கி போட்டு மிதிச்சாலும் மகன் மகன் தான் ஜெனி. ஆனா ஒண்ணுக்கா, உன் மாமியார் ஜெயிலுக்கு போச்சுல்ல, நீ அப்படியே விட்டுருந்துருக்கணும். நீ சிபிஐ ஆபீசர் மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீ கொடுத்த புகாரை மட்டும் வாபஸ் வாங்கிறாத அப்படின்னு செல்வி சொல்ல, யார் சொன்னாலும் அதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன் செல்வி அப்படிங்கிறாங்க பாக்யா. பீச்ல இன்னமும் கோபியும் இனியாவும் இருக்காங்க. டாடி டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா? சாரி டாடி, வாய் தவறி நம்ம வீடுன்னு சொல்லிட்டேன். என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு இனியா கேட்க, அமைதியா இருக்கிற கோபி, சாரி இனியாமா, உன் மனசுல இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி நீ சொல்ற மாதிரி செல்ஃபிஷா போயிட்டேன். சத்தியமா உன்னையோ எழிலையோ செழியனையோ கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைச்சதே கிடையாதுமா. ஐ எம் ரியலி சாரிடா. இப்போ நீ சொன்னது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. இனியாம்மா, ப்ராமிஸ், இனிமே உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் எதையுமே செய்ய மாட்டேன். எந்த ஒரு விஷயமுமே பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் இனியா, என்னை நம்புன்னு மகளோட கையை பிடிச்சு ப்ராமிஸ் பண்றாரு கோபி. சரி கிளம்பலாமா, அம்மா தேடுவாங்க டாடின்னு இனியா சொல்ல, போலான்னு கோபி எந்திரிக்க, வாங்க டாடி போலான்னு 2 பேரும் காருக்கு வர்றாங்க. பாக்யா வாசல்லையே காத்துட்டு இருக்க. கோபியோட கார் வருது. கோபி இறங்கி வந்து கதவை திறந்து விட இனியா இறங்குறாங்க. இனியா கோபியையும் பாக்யாவையும் மாறி மாறி பாக்குறாங்க. அவங்களும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரி டாடி நான் போயிட்டு வரேன்னு இனியா சொல்ல, ஓகேடா டேக் கேர்மா அப்படின்னு மகளோட தலையை தடவி கொடுக்குற கோபி அப்படியே அவங்கள கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. ஆறுதலா தலையை தடவி கொடுத்துட்டு குட் நைட் வாங்குறாரு. நான் வரட்டான்னு கோபி கேட்க, இனியா உள்ளர வர்றாங்க. அவங்கள தோளோட அணைச்சு பாக்யா உள்ளர கூட்டிட்டு போறாங்க. அங்கேயே நின்னு இத பாத்துட்டு இருக்க கோபி, பாக்யா அப்படின்னு கூப்பிட பாக்யா திரும்புறாங்க. குழந்தைய பாத்துக்கோ, நம்ம குழந்தைய பாத்துக்கோ, ரொம்ப வருத்தமா இருக்கான்னு கோபி சொல்ல, தலையாட்டுறாங்க பாக்யா. கோபி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ல அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. ராதிகாவும் மையுவும் இன்னும் தூங்காம சோஃபாலே உட்கார்ந்து இருக்காங்க. டோர் பெல் ரிங் ஆக அங்க வர கமலா போய் கதவு திறக்க கோபி நின்னுட்டு இருக்காரு. டாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டு மையு பாசமா எந்திரிக்க, சாப்பிட்டியாடா கண்ணா அப்படின்னு கேக்குற கோபி, இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் தூங்காம இருக்கன்னு மையு கிட்ட கேக்குறாரு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு மையு சொல்றாங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நேரத்துக்கு போய் தூங்க வேண்டாம், போய் தூங்குடா போடா செல்லம் அப்படின்னு மையு கிட்ட சொல்றாரு கோபி. உன்னை விட முக்கியமானவங்க உங்க டாடிக்கு நிறைய இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா தான் உன் டாடி வருவாரு. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணாதன்னு சொன்னேன், கேட்காம உட்கார்ந்துருக்க அப்படின்னு மையு கிட்ட சொல்ற கமலா. எங்க போனீங்க மாப்ள, உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படின்னு கமலா கோபி கிட்ட கேக்குறாங்க. நான் எங்க போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு கோபி கேக்குறாரு. உங்க பொண்ணு பேசுனதை கேட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா ராதிகா, இன்னும் சாப்பிட கூட இல்ல. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. ராதிகாவுக்கு சமாதானமும் சொல்லல, பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊர்வலம் போயிட்டீங்கங்கறாங்க கமலா. இங்க பாருங்க, ஏற்கனவே மண்டைக்குள்ள 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வேற ஏதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க அத்த. மையு போடா போய் தூங்கு, டாடிக்கு ஒரு மாதிரியா இருக்கு, காலையில பேசிக்கலாம் ஓகே அப்படிங்கிற கோபி லெஃப்ட் ஷோல்டர்ல கைய வச்சுக்கிட்டு அப்படியே திரும்புறாரு. நில்லுங்க கோபி, நான் போன் பண்ணப்போ ஏன் எடுக்கல, கட் பண்ணி விட்டீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. அது இனியா கூட வெளியே போயிருந்தேன்ல, அவ ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தா. சரி அந்த நேரத்துல போனை அட்டன் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் அட்டன் பண்ணலன்னு கோபி சொல்றாரு. நான்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே இல்லல்ல, எனக்கு என்ன ஆனாலும் கவலைப்பட மாட்டீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, சரி உனக்கு இப்ப என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்க, எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் என்ன ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல, அதிர்ச்சி ஆகுற ராதிகா, கோபி நான் சொல்றதை கேளுங்கங்கறாங்க. ராதிகா ப்ளீஸ் என்னை விட்டுரு, உன் கூட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல, நேரமும் இல்ல அப்படிங்கிறாரு கோபி. எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, நான் என்ன டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு கோபி கேட்க, 24 மணி நேரமும் பாக்யா பாக்யான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அது எனக்கு டார்ச்சரா இருக்கு.
கிரிமினல் வேலை பாக்குறீங்களே அது எனக்கு டார்ச்சரா இருக்கு. ஊர்க்காரவங்க முன்னாடி என்ன அவமானப்பட வைக்கிறீங்கல்ல, அதுவும் எனக்கு டார்ச்சரா இருக்கு. உங்கள கல்யாணம் பண்ணதுக்கு நான் இன்னும் எவ்வளவு அனுபவிக்கணும்? சொல்லுங்க. எங்க குடும்பத்தோட நிம்மதிய நீங்க கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி உங்க பொண்ணு பேசிட்டு போயிருக்கா. அப்படியெல்லாம் இல்லன்னு உங்க பொண்ணுகிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இங்க பாரு, இனியா சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்ல. அவ மனசுக்குள்ள அவ எவ்வளவு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கா. ராதிகா, இதுவரையில நான் என் பொண்ண நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு எல்லாம் பண்றேன். அவள சந்தோஷமா வச்சிட்டு இருக்கேன்னு என்ன பத்தி நானே பெருமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது என் பொண்ணு என்ன நினைச்சு எவ்வளவு வெட்கப்படுறா, வேதனைப்படுறா, ஃபீல் பண்றான்னு இப்பதான் தெரிஞ்சது. அவளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் குடுத்திருக்கேன், எவ்வளவு கஷ்டத்த குடுத்திருக்கேன்னு இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேங்கிறாரு கோபி. நிறுத்துங்க கோபி. எப்ப பாரு உங்க பசங்க புராணம். இல்லன்னா உங்க அம்மா புராணம். அவங்க தான் முக்கியம்னா அவங்க கூடவே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு என் வாழ்க்கையை சீரழிச்சீங்க? அப்படின்னு ராதிகா கோபமா கேட்க, என்னதே நான் உன் வாழ்க்கையை சீரழிச்சேனா? நல்லா பேசுற ராதிகா, பேசு. நான் உன் வாழ்க்கையை சீரழிச்சேனா? இல்ல, நீதான் என் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிம்மதி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு. என் பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணது, எந்த தப்புமே பண்ணாது எங்க அம்மா ஜெயிலுக்கு போனது, ஏன் என் பிசினஸ் நாசமா போனது, எல்லாமே என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னால உன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு சொல்ற. நல்லா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, ராதிகாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. வாய மூடுங்க கோபி. உங்களை கல்யாணம் பண்ணினதுனால நான் இழந்ததுதான் அதிகம். தேவையே இல்லாம உங்க அம்மா என்ன அவமானப்படுத்துவாங்க. நான் அதை தாங்கிக்கணும். உங்க பசங்க, உங்க பொண்ணு, உங்க முன்னாள் மனைவி, அவங்க வீட்டு வேலைக்காரி எல்லாருமா என்ன அவமானப்படுத்துவாங்க. அதை நான் தாங்கிக்கணும். அப்புறம் நீங்க வான்னு சொன்னா நான் வந்து அந்த வீட்ல நிக்கணும். எல்லாரும் என்ன துரத்தி விடும்போது நான் வெளியே போகணும். என்னை யாருமே தள்ளி நில்லுன்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. ஆனா உங்க அம்மா என்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாங்க. ரோட்ல கொண்டு வந்து போட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கணும். ஆனா என் பக்கம் ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி உங்களை கேட்டுறக்கூடாது. அப்படித்தானேன்னு பயங்கர கோவமா ராதிகா கேக்குறாங்க. ச்சே, இந்த வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, நானும் தான் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கிறாங்க. நானும் தான் இந்த அளவுக்கெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன்னைய கல்யாணம் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல, கமலா, மயு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா நிக்கிறாங்க. வீட்ல இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன்னு என் குழந்தை சொன்னா. அப்ப எனக்கு புரியல. ஆனா அவ இன்னைக்கு சொல்லும் போது அதை நான் நல்லா உணர்றேன். எனக்கு புரியுது. ஆமா, என் பொண்ணு சொன்னது உண்மைதான். நான் அந்த வீட்ல இருந்த வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்தியோ அந்த சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு அப்படின்னு கோபி சொல்ல, அப்புறம் என்ன, உங்க அம்மாவோட உங்க பசங்களோட பாக்யாவோட இருந்திருக்க வேண்டியது தானே. நாம கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு தானே நானும் சொன்னேன். நீங்க தானே கல்யாணம் பண்ணியாகணும்னு ஒத்த கால்ல நின்னீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, ஆமா நின்னேன் தான். நின்னேன். என் குடும்பத்துல எல்லாரையும் எதிர்த்து உன் கூட நின்னேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, பெரிய பாவம். அதை நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கோபி சொல்ல, அது வரைக்கும் அமைதியா இருந்த கமலா, மாப்பிள்ள ரொம்ப தப்பா பேசுறீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, நீ பேசாம இருமா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இப்ப கூட நீங்க அங்க போகலாம். நீங்க நினைக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாவே வாழலாம். உங்க குடும்பத்தோட நீங்க நிம்மதியாவே இருக்கலாம். யாரும் உங்களை கைய புடிச்சு இங்க நிறுத்தி வைக்கலங்கிறாங்க ராதிகா. இதத்தான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு போ, எங்க வேணாலும் போன்னு சொல்ற பாத்தியா? இப்படி சொல்ற உன் கூட எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும்? இந்த வீட்ல எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் சொல்லு அப்படின்னு கோபி கேட்க, இருக்காதீங்க போங்க. யார் உங்களை இங்க இருக்க சொன்னாங்க அப்படின்னு ராதிகா கத்த. ராதிகா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்லம்மா போகட்டுமா, நிம்மதி இல்லாத இருக்க இடத்துல யார் இருக்க சொன்னாங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. போறேன், நான் வீட்டை விட்டு போறேன். வீடா இது? வீட்ல இருக்கிறத விட ஒரேடியா ரோட்ல செத்து கிடக்கலாம் அப்படிங்கிற கோபி வேகமா வெளியே போக, மயு, கமலா, ராதிகா 3 பேருமே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த குழந்தை மயு அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ராதிகாவை பார்க்க, மயு நீ அழக்கூடாது சரியா அப்படின்னு தொல்லை சாச்சிக்கிறாங்க ராதிகா. இனியா அவங்க பெட்ல உட்கார்ந்துருக்க உள்ளர வர பாக்யா, இனியா உனக்கு நிஜமாவே சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு கேட்க, ஐஸ்கிரீம் சாட்டுன்னு நிறைய சாப்பிட்டேமா, எனக்கு வேண்டான்னு இனியா சொல்றாங்க. பால் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லம்மா வேண்டாம் அப்படின்னு இனியா சொன்னதும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, எப்படி போச்சு அப்பா பொண்ணு ட்ரிப் எல்லாம்னு கேக்குறாங்க பாக்யா. நல்லா போச்சுமா, லாங் டிரைவ் போனோம், பீச்லாம் போனோம், நிறைய பேசினோம் அப்படின்னு இனியா சொல்ல, அழுதியா என்ன அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. இல்லையே அப்படின்னு இனியா வேகமா சொல்ல, உண்மையை சொல்லுன்னு அவங்க முகத்தை திருப்பி பாக்குறாங்க பாக்யா. இல்லம்மான்னு சொல்லிட்டு தலவாணியை வச்சுட்டு பொருள் இழுத்து போத்தி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இனியா. லைட் ஆஃப் பண்ணிட்டுமா அப்படின்னு பாக்யா செல்லமா கேட்க, அப்படிங்கிறாங்க இனியா.
இனியாவ கட்டிப்பிடிச்சிட்டு பாக்யா படுக்க வர, அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, தூங்க விடுறியாங்கறாங்க இனியா. அம்மா மேல இன்னும் கோவமா தான் இருக்கியான்னு பாக்யா கேட்க, எனக்கு என்னம்மா உன் மேல கோவம் அப்படின்னு இனியா கேக்குறாங்க. காலேஜ் போயிட்டு வந்ததும் மூச்சுன்னு என்கிட்ட கத்துனியே, அது சரி, அதோட விட்டுருக்க வேண்டியது தானே. எதுக்கு நீ ராதிகாவ பாக்க போன, எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்ட அப்படின்னு பாக்யா கேட்க, திரும்பி படுக்கிற இனியா, என்ன இப்ப திட்ட போறியா அப்படின்னு கேட்க, திட்டலடி கேக்குறேன் அப்படிங்கிறாங்க பாக்யா. காலேஜ்ல இருந்து கோவமா வந்தேன், உன்கிட்ட கத்துனேன், நான் என்ன பண்ண முடியும், உன் டாடி மேலதான் தப்புன்னு நீ என்ன கேட்ட, அது எனக்கு சரியா பட்டுச்சுமா, டாடி மேல கோவமா வந்துச்சு, அதான் அவர்கிட்ட பேசலான்னு போனேன், ஆனா அவரு அங்க இல்லங்கறாங்க இனியா. அதனால ராதிகா வீட்டுக்கு போய் சண்டை போட்டியா அப்படின்னு பாக்யா கேட்க, அவங்க கிட்ட நான் ஒழுங்காதாம்மா பேசினேன், அவங்க அம்மா தான் உன்னை பத்தி தப்பா பேசினாங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு இனியா சொல்ல, ஓ, என்ன பத்தி யாராவது தப்பா பேசினா உனக்கு கோவம் வரும், அவங்க கிட்ட போய் சண்டை போடுவ அப்படிதானே அப்படின்னு பாக்யா கேட்க, அப்புறம் யார் என்ன வேணாலும் பேசுவாங்க, எனக்கு கவலை என்னன்னு வருவேன்னு நினைச்சியாங்கறாங்க இனியா. கொஞ்சம் பெருமையா சிரிக்கிற பாக்யா, வீட்ல எங்கூட சண்டை போடுற, வெளியே எனக்காக சண்டை போடுற, என்ன லாஜிக் இதுன்னு பாக்யா கேக்குறாங்க. அதெல்லாம் அப்படிதாம்மான்னு சொல்ற இனியா எழுந்து உட்கார, என்னன்னு கேக்குறாங்க பாக்யா. இன்னைக்கு நான் டாடி கிட்ட நிறைய பேசினேமா, உனக்கு அகைன்ஸ்டா அவரு பண்ணின எல்லாமே தப்புன்னு நான் சொன்னேன், டாடியால எதுவுமே பதில் சொல்ல முடியலமா, அமைதியா கேட்டுக்கிட்டாருங்கறாங்க இனியா. எனக்காக நீ பேசணும்னு நினைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனா எதுக்கு இனியா இவ்ளோ விஷயத்த உன் தலையில போட்டு நீ குழப்பிக்கிற, நீ ஜாலியா இரு, நல்லா படி, வேற எதை பத்தியும் யோசிக்காத இனியாங்கறாங்க பாக்யா. ஆமாமா, டாடி உன் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டுல கெட்டுப்போன மீட்ட கலந்து வைப்பாரு, நீ அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப, அது நியூஸ்ல வரும், 2 பேரும் ரோட்ல நின்னு சண்டை வேற போடுவீங்க, அதுவும் சேர்த்து நியூஸ்ல வரும், எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, வீட்ல இருக்க முடியாது, ரோட்ல நடக்க முடியாது, காலேஜுக்கு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு இடையில நீ என்னை ஜாலியா வேற இருக்க சொல்ற, இதுல இன்னும் நல்லா படிக்க வேற சொல்ற, உனக்கும் டாடிக்கும் ஒரு சண்டை, உனக்கும் பாட்டிக்கும் ஒரு சண்டை, டாடிக்கும் பாட்டிக்கும் ஒரு சண்டை, எனக்கும் உனக்கும் வேற சண்டை, இதுக்கு இடையில டாடி ஜெயிலுக்கு போறாரான்னு யோசிக்கணும், உன் பிசினஸ் என்ன ஆகுமோன்னு யோசிக்கணும், என்னால முடியலமான நொந்து போய் சொல்றாங்க இனியா. எனக்கு புரியுது இனியா, நீ சின்ன பொண்ணு, வீடு சந்தோஷமா இருந்தாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு புரியுது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நீ ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், சரியா, யாருக்கும் எந்த சண்டையும் வராம இருக்க மாதிரி நான் பாத்துக்கிறேன் இனியா, சரியா, உங்க அப்பா கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அவருக்கு நீ ஃபோன் பண்ணி பேசு, அவரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வெளியே கூட்டிட்டு போய் பாரு, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத இனியா, சம்பந்தமே இல்லாம ராதிகாவை ஹர்ட் பண்ணாத, புரியுதா அப்படின்னு பாக்யா கேட்க, பதில் சொல்லாம படுத்துடுறாங்க இனியா. ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்டி அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கு தூக்கம் வருதுமா அப்படிங்கிறாங்க இனியா. நாம நிறைய காயப்பட்டுட்டோம் இனியா, நம்மளால யாரும் காயப்பட வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிங்கிறாங்க இனியா. நான் தூங்கட்டுமா, எனக்கு தூக்கம் வருதுன்னு இனியா கேட்க, குட் நைட் அப்படிங்கிறாங்க பாக்யா. குட் நைட்னு சொல்லிட்டு இனியா கண்ணை மூடிக்கிறாங்க. படுத்திருக்க இனியாவையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க ராதிகா. நாளைய ப்ரோமோவுல கோபி கார் எடுத்துட்டு போறாரு, அவரோட லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வழியா இருக்கு போல இருக்கு, அவரோட முகத்திலேயே தெரியுது, அது கஷ்டப்பட்டு எடுத்து தண்ணி குடிக்கிறாரு, பயங்கர செஸ்ட் பெயின் தாங்க முடியாம யாருக்கோ கால் பண்றாரு, போனை காதுல வச்ச வாக்குலயே அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.